என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். காலமாய் தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற மனுமக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அப்படி தேவன் இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தின ஒரு திட்டம் பஸ்கா ஆசரிப்பு. யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டு வாசல்களிலும் நிலைக்கால்களையும் பூச வேண்டும் என்று தேவன் சொன்னார். இஸ்ரவேலர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு கடந்து போவார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டு வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டும் என்று தேவன் சொன்னார். கேட்பதற்கு அது ஒரு ஞானமற்ற செயலாய் இருந்த போதிலும் அதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டமாய் இருந்தது. இரத்தத்தை வீட்டு வாசல்களின் நிலைக்கால்களில் பூசும் பொழுது என்ன நடக்கும் என்று தேவன் தெளிவாய் சொன்னார். சங்கார தூதன் உங்கள் வீடுகளில் வர ஒட்டாமல் அவர் கடந்து போவார். அந்த கடந்து போதல் என்ற வார்த்தை தான் பேசுவர். இன்றைக்கும் கூட தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு திட்டம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவர்கள் சாபங்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சத்துருவாகிய பிசாசு கிரியை செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் பலவிதமான கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் விடுதலைக்கு ஒரே ஒரு வழி, அது ஆண்டவர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த இரத்தம் வீட்டு வாசல்களில் பூசப்பட்ட பொழுது சங்கார தூதன் கடந்து போனது தேவன் வைத்த திட்டம். இன்றைக்கும் நீங்கள் விடுதலை அடைய தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசியுங்கள். விடுதலை வரும், சுகம் வரும், மகிழ்ச்சி வரும், ரட்சிப்பு வரும். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, சிந்தப்பட்ட இரத்தம் எங்களுக்கு விடுதலை தருகிறது என்று நாங்கள் வாசித்தோம். அதுதான் மனுக்குலத்திற்கு நீர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டம். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் விடுதலையை தரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் கட்டுகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் விடுதலைக்கு தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.